குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கங்கள் குறித்தாகட்டும். இந்த பகுதி நம்மளுடைய படுக்கை அறையிலே, ஒவ்வொருத்தருக்கும் இந்த படுக்கை அறையில பெட்ரூம்ல சாமி படம் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பிழைப்புக்கு சென்று வருகின்ற குடும்பங்கள் ஒரே ரூம் இருக்கும், வாடகை வீடா இருக்கும், அங்கதான் சாமி படம் வச்சு கும்பிட்டாகணும், வேற வழி கிடையாது. அவர்கள் சொல்வார்கள், அது தீட்டாகாதா அல்லது மற்ற தீட்டுகள் எல்லாம் பட்டால் பிரச்சனை ஆகிவிடுமே, சாமி படம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா இப்படி என்ற மன உளைச்சலோடு இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் மனசுக்குள் அருவருப்பாகவும் வெளியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதாவது வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இந்த பகுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பொதுவாக படுக்கை அறையில் சாமி படம் வைப்பது தவறா சரியா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பொதுவா நம்மளுடைய சம்பிரதாயங்கள் என்ன? கடவுள் இல்லாத இடம் இல்லை, எல்லா இடத்திலையும் கடவுள் இருக்கிறார், புல்லிலும் பூண்டிலும் செடியிலும் கொடியிலும்னு எல்லோரும் சொல்லுகின்றோம். நமக்கு எதெல்லாம் உபயோகப்படுகின்ற பொருளாக இருக்கிறதோ, எதெல்லாம் நமக்கு உபயோகப்படுகிறதோ அதிலெல்லாம் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் நம்ப வேண்டும். இறைவன் இருப்பதினால்தான் நமக்கு அது நல்ல உபயோகமாக இருக்கிறது என்பது பல விஷயங்களில் தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆக படுக்கை அறையில் மட்டும் சாமி படம் நீங்க பூஜை ரூம்னு தனியா வச்சு, பெரிய வசதி உள்ளவர்கள், நடுத்தரத்தில் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் பூஜை ரூம் தனியா வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள எண்ணங்கள் சரியில்லாமலும் ஏதோ கவலைகள் சூழ்ந்து கொண்டும் அவங்க சுயநலத்திற்காகவும் அவர்களுடைய வழிபாடு வேண்டுதலுக்காகவும் வழிபட்டு எண்ண சிதறல்களும் எண்ண தூய்மைகள் இல்லாமலும் வழிபட்டு விடுவதை விட நாம் ஒரே ஒரு ரூமிலே வசித்தாலும் கூட சாமி படத்தை வைத்து வழிபடலாம், அதில் எந்த தவறும் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இதற்காக மன உளைச்சலும் கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் இல்லாத இடம் இல்லை. நமக்கு உதாரணத்துக்கு பாருங்க, மனக்கோயிலுக்கு தான் நம்ம அதிகமான வலுவு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மனதிலும் அகத்தினுள் பிரம்மமாய் ஆண்டவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். நல் பக்தர்களுக்கு, நம்பிக்கை உள்ள பக்தர்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த சாமி படத்தை வைத்து மன உளைச்சல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ரூமாக இருப்பவர்களுக்கு இந்த நியதி என்றால், அப்பொழுது படுக்கை அறையில் சாமி படம் வைக்க வேண்டிய சூழல் இருந்தால் வைப்பதில் எந்த தவறும் இல்லை. பாருங்க, படத்தில் பேதம் இல்லை, உன் மனதில் தான் பேதம் இருக்கிறது. உன் மனதில் இந்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய போட்டுட்டா செய்யாதீங்க, எடுத்து வச்சிருங்க. எதுவா இருந்தாலும் பக்தியில் வேறுபாடு கிடையவே கிடையாது. பிரச்சனைகளுக்கு காரணம் இதனாலதான் என்பதை உன்னால் சொல்லிவிட முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அது எப்படி சொல்ல முடியும்? பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் தானே தவிர அது கடவுள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. புரிஞ்சுக்கணும். நம்ம எது இருந்தாலும் தான் செய்கின்ற தவறுகளை இறைவன் மேல் நாம் சாக்கை போடுகின்றோம். ஆகையால் இதை தெளிவுபடுத்தி கொண்டு உணர்ந்து படுக்கை அறையில் படம் இருக்கலாமா, சாமி படம் வேண்டாமா என்கிற சிந்தனையை விட்டுவிடுங்கள். சாமி படம் இருக்கலாம், தவறில்லை. எந்த யோசனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பயனடைங்க, பலனடைங்க. அடுத்த பகுதியோட பார்க்கிறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.